அதே போல் விஜயபாஸ்கர் சார் இசையமைச்ச எல்லா படங்கள்லையும் எனக்கு பாட கொடுத்துருக்கார். முத்து முத்து தேரோட்டம் என்னை மோகம் தாலாட்டும். அம்மா, நிறைய பாடல்கள் உங்கள் பாடிய பாடல்கள் நினைவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது மக்களுடைய ஆசை. ஆக்சுவலி மிட்லே மாதிரி நம்ம எவ்வளோ சொல்லிட்டே போகலாம், எல்லா பாட்டுகளையும் கவர் பண்ண முடியாது. எம்எஸ்வி சார் வந்து அவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதே போல் சங்கர் கணேஷ் அவர்கள் நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க, மறக்கவே முடியாது. ஒரு கசல் ஃபார்மேட் எடுத்து பண்ணாங்க. மேகமே மேகமே யாரது, அதெல்லாம். அதை தவிர அதே மாதிரி எவ்வளோ பாடல். முத்து முத்து தேரோட்டம் என்னை மோகம் தாலாட்டும், எந்தந்தாகம் என்று தீரும் அதை நீ கேட்டு வா தென்றலே, அதை நீ கேட்டு வா தென்றலே. நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கேன். ஆலமரத்து கிளி ஆள பார்த்து பேசும் கிளி, அந்த மாதிரி நிறைய. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட அவங்களுடைய பர்சனல் ஒரு கம்போசிங் ஸ்டைல், அந்த அவங்க ஸ்டைல் மிஸ் பண்ணாமல் அது நம்ம ஓனாக்கி அந்த பாட்டுக்கு அழகு சேர்க்கறதுல நீங்கள் செஞ்ச சாதனை ரொம்ப அருமை. நான் ஒன்றும் சாதனையே செய்யலை, அவங்க போட்டு கொடுத்ததை நம்ம அழகாக பாடினமேங்கிற ஒரு பயத்தில் வேலை பண்ணி. அந்த பயம்தான் சக்ஸஸ். அந்த பயம்தான் கலைஞனுக்கு முக்கியம். நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம்னு நினச்சோன்னா அன்றைக்கே கலைஞர்கள் அவுட்டு. நம்ம ஒன்றுமே சாதிக்கலை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் சாதிக்கலை. அதே போல் விஜயபாஸ்கர் சார் இசையமைச்ச எல்லா படங்கள்லையும் எனக்கு பாட கொடுத்துருக்கார். இவர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைப்புலையும் பாடிருக்கார். ராஜா சார் அவர்கிட்ட பாடின பாடல்கள்லாம் கூட நிறைய ஹிட்ஸ் ஆயிருக்கு. பாட்டு நானே நானா ஒரு 4 வரி அம்மா எங்களுக்காக. வாட் இஸ் சாங்ஸ், வாட் எவர்கிரீன் சாங்ஸ், வெரி பாப்புலர். இதை பற்றி ஒரு விஷயம் சொல்ல, ஒரு ரசிகர் சொன்னார், இந்த படம் மதுரையில் அழகே உன்னை ஆராதிக்கிறேன், அதுக்கு எனக்கு தமிழ்நாடு விருது கிடைச்சிது. அந்த படம் மதுரையில் ரிலீஸ் ஆனோடனே தினம் இந்த படத்துக்கு போவாராம். இந்த பாட்டு வர வரைக்கும் இருந்துட்டு பாட்டு முடிஞ்ச உடனே நான் கேட்டுட்டு போவேன் அப்படின்னு தான். அந்த மாதிரி 45 நாள் போனாராம் டெய்லி அந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் சொன்னார். ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த சாங். அதாவது ஒவ்வொரு அந்த 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 கம்போசிஷனில் உங்கள் குரல் என்ன ஒரு அழகு சேர்க்குது. அந்த இந்த எஸ்பெஷலி இந்த பாட்டில் கிளைட்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். என்ன ஒரு அருமையான உங்கள் வாய்ஸில் இந்த சஸ்டைன்ஸு சத்தியமாக அது வந்து இன்னொரு குரலில் நம்ம அது கேட்டால் கூட அந்த வாய்ஸில் கேட்கணுமே அப்படின்ற ஒரு பிராண்டு அதாவது அந்த அந்த இசையமைப்பாளர்கள் செலெக்ஷன் ஆஃப் வாய்ஸஸ் அது அவங்களுக்கும் பாராட்டு. அந்த பாட்டுக்கு நீங்கள் தான் நியாயம் பண்ணுவீங்க அப்படின்றது கரெக்டாக அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு. அது காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களுக்கு அது வந்து ஒரு அஸ்திவாரமாக இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் சாங்ஸுக்கு இந்த வாய்ஸ் கிடைச்சது. அது வந்து பூர்வஜன சுக்கிருத்தமம்மா. அந்த வரிசையில் அந்த கசல் ஃபார்மேட் கொண்டு வந்து அது வந்து பட்டி தொட்டி கலக்கியது. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரு மெலடி, அந்த மெலடி அறியாத கிராமத்தில் கூட அறியாத ஆளுங்க இல்லைன்னா அது அதிசயம் கிடையாது. ஒரு படிக்கிறவங்க மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்றதே கிடையாது. அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. எப்படி அது ஒரு பியூட்டிஃபுல்லாக உங்கள் வாய்ஸில் ரொம்ப டஃப் சாங் அது. அம்மா கசல் ஃபார்மேட்டில் எழுதினது. அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த சாங். சிவாஜி சார் சொல்லியிருக்காரு என்கிட்ட, அந்த பாட்டை டெய்லி கேட்டுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அந்த பாட்டு கேட்கலாம். தேகமே தேயினும் தேனொளி வீசுதே, மேகமே மேகமே பால் நிலா தேயுதே. அதாவது இது மேடையில் முழுசாக நிறைய பேர் ட்ரை பண்ணாங்கம்மா. பட் அவங்களுக்குள்ளேயே அம்மா மாதிரி ஒரு 10% கூட நம்ம முயற்சி பண்ண முடியல அப்படின்னு எத்தனையோ பாடகிகள் சொல்லி, அதாவது இதில் நீங்கள் அதை ஹெட் வாய்ஸில் நீங்கள் சானிரி சகாரி இதில் என்ன அழகுன்னா உங்கள் வாய்ஸ் டிம்பர் மாறவே இல்லை. வாய்ஸ் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு இல்லையா, டோன், அது டோன் மாறாமல் அது நீங்கள் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு நீங்கள் நார்மலாக வரீங்கன்னா இது வந்து ஒரு கிஷோர்ஜி கிட்ட, ரஃபி சாப் கிட்ட எல்லாம் ஜெயண்ட்ஸ். அது எனக்கு இன்னொரு பாக்கியம் என்னென்னா, மனோ சுருக்கமாக அவங்க எல்லாரோடையும் நான் பாடிருக்கேன். முகமது ரஃபி சாபோட, கிஷோர் குமார்ஜியோட, முகேஷ்ஜியோட, மகேந்திர கபூர்ஜியோட, மன்னாடேஜியோட எல்லாம் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் ரிஹர்சல் பண்ணி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்கிட்டையும், ஸ்டார்டிங் வித் வசந்த் தேசாய்ஜி, ஓபி நேர்ஜி, லக்ஷ்மிகாந்த் பெரலால்ஜி, கல்யாண்ஜி பயானந்த்ஜி பாய், நௌஷாத்ஜி, பாக்கிசால பாடின நௌஷாத்ஜி, அப்புறம் ஸ்ரீராம்சந்தர்ஜி, எல்லாரோடையும் நான், ஜெயதேவ்ஜி, எல்லாருக்கிட்டையும் ஆர்டி பர்மன்ஜி வேலை பண்ணியிருக்கேன். அது மாதிரி டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஹேமந்த் குமார்ஜியோட பாடியிருக்கேன். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தலத் மெஹமூத்ஜியோட பாடியிருக்கேன். எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி அம்மா இதெல்லாம் மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லும்பொழுது ஒரே ஒரு வாய்ஸ், ஒரு உருவம் இவ்வளவு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு ஸ்டில்